ஆபரேஷன் பண்ண பயந்துட்டு அர்ஜுன் ஹாஸ்பிட்டலுக்கு போக ஒரு வழியா ஆபரேஷனும் நல்லபடியா முடிஞ்சிருது. அப்ப அர்ஜுனோட பொண்ணு கூட மாட இருந்து ஹெல்ப் பண்றா. அப்ப அர்ஜுனோட பொண்ணு அர்ஜுன் கிட்ட நான் என் லவரை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்றா. அதை கேட்டதும் அர்ஜுன் சிரிக்கிறான். அப்புறம் கொஞ்ச நாள்ல அர்ஜுன் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரான். அங்க அர்ஜுனுக்கு அவனோட பொண்ணு மறுபடி பேசுறதுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறா. ஒரு வாட்டி அர்ஜுன் சூசைட்ல இருந்து காப்பாத்த ட்ரை பண்ண நர்ஸ் கிட்ட இருந்து கிஃப்ட் வருது. பார்த்தா அது அர்ஜுன் மாதிரியே இருக்கிற ஒரு குட்டி பொம்மை அர்ஜுனுக்கு தெரிய வருது. அப்ப அந்த நர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அர்ஜுன் கிட்ட உங்ககிட்ட எதையும் சொன்னாங்களான்னு கேட்க அர்ஜுன் இல்லன்னு சொல்றான். நம்ம எல்லாருக்காகவும் இருந்த அவளுக்காக யாருமே இல்லாம போயிட்டோம். அவளை ரொம்ப பாதிச்சிச்சுன்னு சொல்றாங்க. இதனால ஹர்ட் ஆன அர்ஜுன் உடம்பு கொஞ்சம் சரியானதும் ஒரு மேரத்தான்ல கலந்துக்க போறேன்னு சொல்லி பிராக்டிஸ் பண்றான். அப்போ அவனோட பொண்ணு டாக்டர் கிட்ட அவருக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல அதுக்கு டாக்டர் கிட்டத்தட்ட 20 ஆபரேஷன் பண்ணிட்டோம் அர்ஜுனுக்கு, அவனுக்கு இதெல்லாம் ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றாங்க. அவனோட பொண்ணு கண்டிப்பா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணுமா, ஏன் என்கிட்ட சொல்லல இவ்வளவு சர்ஜரி பண்ணிருக்கீங்கன்னு கேட்க நீ டிவோர்ஸ்ட் அப்பா அம்மா கிட்ட இருந்து கஷ்டப்படுற, இதுல உனக்கு மேலும் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன்னு சொல்றேன். ஒவ்வொரு தடவை சர்ஜரி போகும்போது நான் இறந்துருவேணும்னு நினைச்சுதான் குட் பை சொல்லிட்டு போனேன்னு சொல்றாரு. எப்படியோ கஷ்டப்பட்டு மேரத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி அந்த மெடலை அந்த சூசைட் பண்ண நர்ஸ்க்கு டெடிகேட் பண்றாரு. அவன் பொண்ணு நல்ல புரிதலோட வாழ ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போதான் ரியல் லைஃப் அர்ஜுனை காட்டுறாங்க. வெறும் 100 நாள் தான் உயிரே வாழ முடியும்னு சொன்ன அர்ஜுன் கிட்டத்தட்ட 10,000 நாட்களுக்கு மேல வாழ்ந்திருக்காரு. இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு தெரிய வருது. தொண்டையில அவ்வளவு சர்ஜரி பண்ண அவர் ஒரு சராசரி மனுஷன் பேசுற வார்த்தையை விட அதிகமா பேசாரு. நினைச்சா முடியாதுன்னு எதுவும் இல்லைன்றதுக்கு ஒரு உதாரணமா இருக்காரு.